பாராட்டை போல விமர்சனங்களை வரவேற்கிறேன். உள்வாங்கிக் கொண்டு செயல்படுவேன் என துணை முதலமைச்சர் உதயநிதி பேச்சு. செந்தில் பாலாஜி அமைச்சராவதற்கு தார்மீக தகுதி இல்லை. பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சனம். முதல்வரின் மகன் என்ற ஒரு காரணத்தை தவிர உதயநிதிக்கு வேறு எதுவும் தகுதி உள்ளதா? வானதி ஸ்ரீனிவாசன் கேள்வி. தகுதியில்லாத கட்சி பாஜக, தகுதியுடையவர் அண்ணன் உதயநிதி. அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. உதயநிதி துணை முதலமைச்சராவதால் எந்த முன்னேற்றமும் வரப்போவது கிடையாது. எல். முருகன் விமர்சனம். உதயநிதிக்கு நான் அறிவுரை கூற வேண்டிய அவசியமில்லை. வாழ்த்து கூறிய திமுக எம்பி கனிமொழி. அமைச்சராக பதவியேற்ற செந்தில் பாலாஜி மீண்டும் மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை ஒதுக்கீடு. உயர்கல்வித்துறையை பட்டியல் சமூகத்தை சார்ந்த உறுப்பினருக்கு ஒதுக்கியிருப்பது மகிழ்ச்சி. திருமாவளவன் பேட்டி. மழை காலத்தில் தண்ணீரை சேமியுங்கள். பிரதமர் மோடி பேச்சு. பிரதமர் மோடியை பதவியிலிருந்து நீக்காமல் செத்துவிட மாட்டேன். மல்லிகார்ஜுன கார்கே ஆவேசம். லெபனானில் தொடரும் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல். 33 பேர் பலி, 195 பேர் காயம். நேபாள நிலச்சரிவு. பலி எண்ணிக்கை 112 உயர்வு. சிரியா மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதல். 37 பயங்கரவாதிகள் உயிரிழப்பு. தோனி விளையாடும் வகையில் IPL விதி மாற்றம். சென்னை ரசிகர்கள் கொண்டாட்டம். ஈரோடு, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.